அரசு போக்குவரத்து கழகத்துல மெக்கானிக்க பச தோட்டிட்டு இருக்கிறேன். என் கையில அப்படி எத்தனை தடவை கருதுனா. ஆனால் என்னுடைய புத்தகம் கேரளாவில் கள்ளிக்கோட்டை பல்கலைக்கழகத்தில் அஞ்சலை என்கிற நாவல் பாடநூலாக இருக்கிறது. இப்போது நெடுஞ்சாலை என்கிற நாவல் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் பாடநூலாக இப்ப இருக்கு. நான் இந்தாண்ட டேப்போல பசைய கழுவிட்டு கிடப்பேன். அந்தாண்ட 10 கட்டடத்தை தாண்டி பரிசீல கேள்விதான். கண்மணி குணசேகரனை பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு. கண்மணி குணசேகரன் விருத்தாசலம் வட்டம் மணக்கொள்ளை கிராமத்தில் பிறந்தார். உளுந்தூர்பேட்டை அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் படித்தார். தற்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விருத்தாசலம் பணிமனையில் தொழில்நுட்ப தொழிலாளியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பரிசு எழுதுறான். நம்மளை பார்த்து எவன் பேசுவான். ஆனா வருஷத்துக்கு 10 பேரு என்னுடைய படைப்புகளை ஆய்வு செஞ்சு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு இருந்தேன். இந்த மாவட்டத்தை விட்டு எட்ட போக முடியாது. நானு ஜப்பான் கம்போடியா போன்ற நாடுகளுக்கு இலக்கிய பயணம் போயிட்டு இதே இந்த பாட்டை பூரா அங்க இருக்கிற நம்ம தமிழர்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது ஏன் சொல்றேன்னா, புத்தகம் எழுதுறவர் நாவல் எழுதுறவர் அவருக்கு எல்லாம் செவப்பா இருப்பாரு, தலை பூரா முடி இருக்கும், அவரு பெரிய கார்ல வருவாரு அப்படின்னு இல்லை. அவரும் சாதாரண ஆளா இருப்பாரு. முந்திரி கொட்டை பொறிக்கிட்டு கிடப்பாரு, லோல் பட்டுக்கிட்டு இருப்பாரு, கடன் கேட்கி வாங்கி அவனுக்கிட்ட கண்ணா சின்ன பட்டுக்கிட்டு தான் கிடப்பாரு. எங்க அப்பாவும் இது எதுக்கு உங்களிடத்த பேசுறேன்னா, எங்க அப்பாலாம் பெரிய புலவர்லாம் கிடையாது. அவரு என்ன விட மோசமா நானாச்சும் பேண்ட் சட்டை போட்டிருக்கேன். எங்க அப்பா கோமணம் கட்டினதோட சரி. ஒரு இடத்துல கூட அவர் பேர் ஐயாதுரைன்னு பேரு. அதை எழுதுறதுங்காட்டி அந்த பக்கம் பூரா சரியா போயிடும். அவ்வளவு நீட்டுக்கு அது பேர் நெட் எழுத்துல எழுதுவார். எங்க அம்மாவுக்கு அதுக்கு எழுத தெரியுமா படிக்க தெரியுமான்னு எனக்கு வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. ஏன்னா அது பேர்ல ஒரு காணி வாங்கியிருந்தாதான் அது ஏதாவது கையெழுத்து போடுமா. இப்ப இந்த ஆதார் கார்டு சிஸ்டம் அப்ப இல்லைன்னா அது போடுதா என்னன்னு தெரியும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அது கை நாட்டலாம். ஆனா அந்த குடும்பத்தில் நான் பிறந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்னன்னா, எங்க ஊர்ல அஞ்சல் நிலையமும் கிடையாது, பள்ளிக்கூடமும் கிடையாது. 10வது முடிச்சுட்டு வசதி இல்லாம உளுந்தூர்பேட்டை ஐடிஐ தொழில்நுட்ப நிலையம் அதுக்கு வரும்போது காலையில வரும்போது பொட்டை மண்ணுல அப்படியே செம்மண்ணுல அப்படியே ஆவாரம் செடின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆவாரம் அப்படியே நொச்சி, அது அந்த நொச்சி செடி கேள்விப்பட்டிருக்கேன். நொச்சி வந்து அப்படியே ரத்தம் ஓடுற மாதிரி அந்த செம்மண் பனியில ஒழுவிட்டு இருக்கு. சைக்கிள் அப்படி போயிட்டே இருக்கும்போது நானா மனசுல நினைச்சிட்டு போனேன். அப்ப இந்த மெட்ராஸ் சைடு சொல்லுவான் அந்த கண்ணாவு, அதுக்கு அந்த நொச்சிக்கு இந்த கசக்கி 2 சொட்டு விட்டோன்னா கொலை எழுச்சி எரியும், கண்ணாவு சரியா போடும். நான் சொன்னேன்னு நீங்க யாராவது அதை கசக்கி சிங்கி கழுநில ஊத்திக்கிட்டு லோல் பட்டுக்கிட்டு நிக்காதீங்க. அதெல்லாம் அந்த காலத்து வைத்திய முறை. இவ்வளவு ஒரு சிறப்பான மூலிகை பொட்டமண்ணில் கிடக்குதுன்னு போய் சைக்கிள் காசட்டை தான் போட்டிருப்பேன் 87ல். இப்படி போய் மனசுல நானா நினைச்சிட்டு போனேன், நொச்சி செடியே கண் நோயால் நொந்து மனம் வாழ்பவர்க்கு உன் சாற்றினால் சாடி விட்டாய் கண் நோய் தனையே, உன் மர்மங்கள் அறியாமல் மண் பூசி நிற்பதன் மாயம் என்ன அப்படின்னு அவனு பூரா இத படிச்சு பார்த்துட்டு பசங்கிட்ட எழுதி காட்டினா, இவன் பெரிய கவிஞர் அப்படி இப்படின்னு தூக்குறானோ, வைரமுத்துங்கிறானோ, வாலிங்கிறானோ என்னடான்னு எனக்கே பயமா இருக்கு. ஏன்டா இவனை நம்ம அனாவசியமா நம்மள தூக்குறானு ஒன்னும் புரியல. அப்புறம் பார்த்தா இவனு எல்லாம் காதல் வயப்பட்ட பசங்களா இருந்திருக்கிறானு. இவனுக்கு காதல் கவிதை எழுதுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டிருக்கு. இத போய் நான் மாட்டின பாரு, எனக்கு ஓய்வு ஓய்ச்சலே கிடையாது. எனக்கு வீட்டுல இருந்து சோறு எடுத்துட்டு போக மாட்டேன். கவிஞருக்கு 2 இட்லி வாங்கி கொடுறா, கவிஞருக்கு டீ வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்பால் செவப்பா இருக்கும் ஒரு கவிதை எழுதி கொடு. நம்பால் பார்க்கவும் காட்டுங்குது. அப்படி இப்படியா கண்ணி, உனக்கு எழுதிய கடிதத்தில் எழுத்துக்கள் இல்லை என்று எரிந்து விடாதே. உன்னை காணாமல் தவித்து என் கண்கள் விட்ட கண்ணீர் துளிகளே எழுத்துக்களை அழித்து விட்டன. எப்படி இவர் அழுது அழுது அந்த எழுத்துல அழிஞ்சு போச்சான். உடனே நம்பால கிட்ட நெருங்கவே விட மாட்டேங்குதுப்பா. அப்படி கோதையே, உனக்கு இறைவன் கொடையிடையை கொடையாக கொடுத்திருக்கும் போது எனக்கு பிடி கொடுக்க தயங்குகிறாய். ஏன்? பிடி கொடுத்தால் மடி கணத்து விடும் என்கிற பயமோ? எழுதிவிட இப்படிலாம் எழுது. நீ எனக்கே
என்னடா இப்படி எழுதிட்டு இருக்க, ஒரு சமூகம் சார்ந்த கவிதைகளா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நானும் 1800 மேடைகளும் விடிஞ்சிருந்துச்சு பொழுது நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களை மாதிரி சின்ன பசங்களை கவிஞன் ஒரு எழுத்தாளன் கூட அவனுக்கு பெரிய இதெல்லாம் தேவையில்லை. 2 சுழி நானா சரி இல்லைன்னா 3 சுழி நானா அவளை போய் பார்த்துக்கிறான், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட போறான், எழுதணும் அவ்வளவுதான். இப்படி எழுதும்போது உடனே சமூகம் சார்ந்த கவிதைகள். செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழ முடியுமா என்று ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானிகளே, செவ்வாய் தோஷத்தில் சிக்கி தவிக்கும் எங்களை வாழ வைக்கும் முதலில் முயற்சி செய்யுங்கள். இப்படி சொல்றது. மறுபடியும் அரசியல் கவிதை. அரசியல்வாதிகளின் மேடைகளில் சோடா பாட்டில்கள் தாகத்திற்காகவும் தற்காப்பிற்காகவும் இப்படி எழுதுறது. இப்படி எழுதிட்டு பத்திரிகைகளுக்கு அனுப்பிச்சு பார்த்தேன். இந்த கவிதைகளை ஒரு பயலும் போட மாட்டேங்கிறான். நான் தான் யோசனை பண்ணி பார்த்தேன், நியூமராலஜில ஏதோ சிக்கல் இருக்கு பெயர்ல. இவனும் நம்ம வெறும் குணசேகரன் சொன்னா போட மாட்டானுவான், ஒரு லேடிஸ் பேரை கோத்து விடும். லேடிஸ் கீடிஸ் சுஜாதா, இந்திரா பார்த்தசாரதி அப்படின்னு போடுவாங்கன்னு நானா இந்த அப்ப கவிதையில அன்பே அன்பன் எழுதுறதுக்கு பதிலாக கண்ணே கண்மணின்னு எழுதுவேன். அந்த மாதிரி பேரை நானாதான் இந்த கண்மணியை சொருவி கண்மணி குணசேகரன், கவிஞர் கண்மணி குணசேகரன் நம்மளே சொல்லிக்கிறது. அவன் சொல்றான் கவிஞர் கண்மணி குணசேகரன் அனுப்பியாம், ஒரு பயலும் என் கவிதையை போடவே இல்லை. அப்பயும் நமக்கு ராசி அப்படி. அப்புறம் அந்த சமயத்துல பேராசிரியர் பழமலைன்னு விருத்த செலுத்தது விழுப்புரத்தில் ஒரு கவிஞர் இருக்கார். அதை போய் பார்க்கும்போது தான் அவருடைய படைப்புகளை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. வரலாறு, கவிதை, இலக்கியம் எல்லாம் அந்த காலத்துல ராசா இருப்பாரு, அவர் இருப்பாரு. நம்மள மாதிரி கருப்பா இருக்கிறோம், கையில் கட்டிட்டு இருப்போம், கோமனம் கட்டிட்டு இருக்கிறோம், வீட்டுக்கு வேலை செய்யறவனா தான் எழுதியிருப்பான். நம்மள எல்லாம் ஒரு நாவல்ல கதாநாயகனை வச்சு எழுத மாட்டான். அவருதான் எழுதியிருந்தாரு. ரஷ்யாவில் இது பண்ணலங்கிறான், அங்க பிரச்சனைங்கிறான். நம்ம மோட்ட வேலையே தானே போயில பிச்சுட்டு போகிறான். நம்ம கோமனமே பிரச்சனையா இருக்கும்போது என்னடா ஊருக்கு அவளுன்னு சொல்லி கவிதை நம்மளிலிருந்து தொடங்கணும் அப்படிம்பார். அவர் தான் ஒரு கவிதை எழுதியிருப்பார். விழுப்புரத்தில் இருந்து விருத்தாசலம், விருத்தாசலத்தில் இருந்து திட்டக்குடி, திட்டக்குடியிலிருந்து குழுமூர். அவர் ஊர் போய் சேர்வதற்குள் இருட்டி விட்டது. விளக்கை கொளுத்தி வந்து பார்க்கிறார்கள். எல்லாம் இருள் கவிந்த முகங்கள். காலையில் ஏரியில் குளிக்க போனேன். காக்கை ஒன்று ஏரி தண்ணீரில் சிலும்பியது. எத்தனை முறை சிலும்பினாலும் காக்கைக்கு கருப்பு போய்விட போவதில்லை. நானும் குழுமுறை மறந்து விட முடியாதுன்னு சொல்ற. எப்படியா அவரு பேராசிரியரு, அவங்க மனைவி ஆசிரியரு, பையன் ஒரு பையன் நீதிபதி, இன்னொரு பையன் டாக்டரு, பொண்ணு இன்ஜினியர். எல்லாம் நல்ல நிலையில வேலையில் இருக்கிறாங்க. விழுப்புரத்தில் வசதியா பங்களா இருக்கு. இருந்தாலும் நான் குழுமுறை மறந்து விட முடியாதுன்னு எதிர்ப்பார். ஒரு மண்ணை பற்றிய கவிதை. இப்படி பார்க்கும்போது இதெல்லாம் என்னடா கவிதை, மண்ணையும் மக்களையும் எழுதணும்னா நம்ம எழுதணும்னு சொல்லிட்டுதா. இப்ப கிராமத்துல அந்த நாவிதழ் இருப்பாங்க, முடி திருத்துறவங்க, அவங்களை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்த. தகப்பன் தீட்டியதிலேயே தானும் தீட்டி, தலைமுறை தேய்வு தெரியும் கல்லில், வெடிப்பு இருக்கும் வாரில், கைகளில் சுழற்றி கூர்ந்து ஈட்டியதில் ரேகைகள் சிதைந்து போயிருக்கும். இப்படி சருக்கு 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 கையை வெட்டிப்பாங்க. இப்படி கிராமத்தில் இருக்கிற நாவிதர்களை பற்றிய ஒரு கவிதை தலைமுறை கோபம்னு எழுதி வெளியிட்ட. அந்த கவிதை கிராமத்தில் நாவிதர்கள் எவ்வளவு சிரமமாக இருக்கிறார்கள் என்று புதுச்சேரியில என் புத்தகத்தை தான் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. கிராமத்தில் நாங்கள் இவ்வளவு மோசமா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு படைப்பு. இவ்வளவு தூரத்துக்கு முதல்ல யோசிக்க கூடாது. கருப்பா இருக்குமா, சிவப்பா இருக்குமா, மாலை வருமா இறங்கி. நான் சொல்றது படைப்புங்கிறது அம்மாசி இருட்டுல பெருச்சாலி போறதெல்லாம் வழியும்பா. அம்மாவாசை இருட்டு எப்படி இருக்கும், கண்ணு கரியர்னு இருக்கும், கும்பு இருட்டா இருக்கும். அதுல ஒரு பெருச்சாலி ஓடும்போது என்ன நினைச்சிட்டு ஓடும், கண்ணு புரியாத குத்தம். நம்ம தாண்டா தங்கனா இருக்கிற சாலையில போயிட்டு இருக்கோம்னு நினைக்கும், நம்ம போறதாண்டா ரூட்டு அப்படின்னு போயிட்டு இருக்கோம். அதனாலதான் அம்மாசி இருட்டுல பெருச்சாலி போறதெல்லாம் வழி. நீ கவிஞன் எழுத்தாளன் அப்படிங்கறதெல்லாம் இந்த கல்வி கரைசி கலையரசி அம்மா நாக்கை இழுத்து வச்சு இவர் கவிஞர் ஆகணும் எழுத்தாளர் ஆகணும் ஒருபோதும் வராது. நீனாதான் மெனக்கிட்டு எழுதணும். நான் தான் சொல்றேன். இதெல்லாம் ஏன்னா நம் வரலாற்றை நாம் எழுதணும். எம்மா நாளைக்கு கம்பரை படிச்சுட்டு இருப்ப, வள்ளுவரை படிச்சு கண்மணி குணசேகரனை படிக்கணும்டா வரலாற்றுல. அதுதான் என்னுடைய இலக்கு. இதெல்லாம் நம்மளால முடியுமாலாம் யோசிக்க கூடாது. அதெல்லாம் நான் பார்க்காத, திரும்பி பார்க்காத வந்த தொட்டுதான் இன்னைக்கு நம்ம புத்தகமும் பாடநூலாக இருக்கிறது. நம்மளையும் ஆய்வு செய்கிறார்கள்.
தெரியுதா? இதெல்லாம் இது ஒரு அதுக்கு பிறகு இந்த புத்தகங்களை எழுத பிறகு நான் அதுக்கு பிறகு சிறுகதை, நாவல், தமிழ் மிகச்சிறந்த நாவல்லாம் எழுதியிருக்கும் போது ஒரு பேராசிரியர் பார்த்து, நான் பிற்காலத்தில் பிரபஞ்சன் ஒரு எழுத்தாளர், அவர் தான் சொன்னாரு, நீ இலக்கிய உலகத்தில் நுழையும் போது யார் முகத்துல முழிக்கிறியோ அதே மாதிரி உன் எழுத்து ஆயிடும் பாரு. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், நான் பேராசிரியர் தா பழமலை அவர்களுடைய முகத்தில் முழித்ததால் என்னுடைய எழுத்து பூராவும் கிராமம் சார்ந்து வட்டார சொல்லா மாறிட்டு. அப்போ ஒருத்தர் சொன்னார், இதெல்லாம் தொகுத்து நீ ஒரு புத்தகமா போட்டா என்ன அப்படின்னாரு. நான் இல்லை, நம்ம படிச்சதே 10வது, இதெல்லாம் பெரிய பெரிய ஆளு செய்யற வேலை, நம்மளால எப்படி முடியும் விட்டுட்டேன். அதுக்கு பிறகுதான் மெனக்கிட்டு நான் நடுநாட்டு சொல்லகராதி அப்படின்னு 4000 சொற்கள், 400 பழமொழிகள், 200 மரபு தொடர்கள் சொல்லிட்டு 17 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் உழைத்து மறுபதிப்பு, அதுக்கு பிறகு 7 ஆண்டுகள் உழைத்து விரிவாக்கப்பட்ட 2ஆம் பதிப்புன்னு 480 பக்கத்துக்கு விளைவுண்ட பெரிய அகராதி, ஒரு பெரிய பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய அகராதி நான் தொகுத்தேன். அதற்கு தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை விருது, கலைஞர் அப்பவே எனக்கு விருது கொடுத்தாங்க. போன ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வட்டார வழக்கு எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, கரிசல் எழுத்தாளர், அவர் பெயரால் வழங்கப்பட்ட கி ராஜநாராயணன் விருது 5 லட்சம் ரூபாயை முதல் விருதாக எனக்கு தான் அறிவித்தார். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, சின்ன பிள்ளைகள் வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க. நம்மை சுற்றி கதைகள் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, தெரியுதா? இன்னைக்கு நம்ம கிராமத்துல நான் இருக்கிறேன், வட்டார வழக்கு சொற்களை இருக்கிறேன். நீங்க கேள்விப்பட்டிருக்காங்க, எங்க ஊர்ல ஒரு வழக்கு சொல் இருக்குது, பல்லுல பட்டு தேய்ச்ச மாதிரி போட்டுதும்பா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல்லுல பட்டு கை கேட்டது வாய் கேட்டலாம்பா. வாய்க்குள்ள ஒரு பொருள், ஒரு மிச்சரை எடுத்து போறோம், ஒரு பட்டாணி எடுத்து போறோம், இப்படி வாயில போடும்போது இந்த பல்லுல பட்டு தேய்ச்சி போச்சுன்னா எவ்வளவு மன கஷ்டம் இருக்கும். இது அதான் பள்ளியில் பட்டு தெரித்த மாதிரி முழு பலனும் கிடைக்கக்கூடிய சமயத்தில் மிக முடிந்து போவது, தொலைந்து போவதற்கு பல்லுல பட்டு தெரிச்ச மாதிரி. இதெல்லாம் நான் எழுதி விட்டுட்டேன். போன மாதத்தில் வைணவ பேராசிரியர் ஒருவர் ஒரு கட்டுரை தினமணியில் எழுதியிருந்தார். எதை வச்சு? அதுல என்னன்னா, யுகங்கள் 4, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கலியுகம் பிறந்து 43 நாள் கழிச்சு நம்மாழ்வார் பிறக்கிறார். கலியுகத்துக்கு முன்பு துவாபர யுகத்தில் கண்ணபிரான் கடவுள் அந்த யுகம் முழுவதும் இருந்து அந்த துவாபர யுகம் முடியும் போது இறந்திருக்கிறார். 43 நாள் கழிச்சு இவர் பிறந்தார. யாரு? நம்மாழ்வார். இல்லை, இன்னும் ஒரு 40 நாளுக்கு முன்னாடி பிறந்திருந்தா அந்த பகவானை பார்த்திருக்கலாமே. எவ்வளவு ஒரு வருத்தப்பட்டிருக்காரு. ஒரு 43 நாள் இம்மாங்காலம் இருந்து அப்படி ஒரு 43 நாளுக்கு முன்னாடி பிறந்திருந்தா பகவானை தரிச்சிருக்கலாம்னு அவரால் தாங்க முடியாத பாவியேன் பள்ளியில் பட்டு தெரிப்பதே அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். எப்படி? பாவியேன் பள்ளியில் பட்டு தெரிப்பதே அப்படின்னு எழுதியிருக்கிறார். இப்பதாங்க, இப்ப 10 நாள் முன்னாடி பிறந்த கடவுளை பார்த்துருக்கோம். எவ்வளவு மனம் வருத்தப்படும். நம்ம என்ன எழுதணும், கண்மணி குணம் சேரும் ஒரு 10வது படிச்சுட்டு அவன்கிட்ட லோல் பட்டு லொங்க இங்க ஒரு புத்தகத்தை போட்டு எவனும் பார்க்கல்டா போகலன்னு இருக்கும். ஆனா நம்ம கடவுள் இறை இலக்கியம் எழுதப்பட்ட ஒரு நூலில் இந்த மண்ணில் இருக்கிற ஒரு வட்டார வழக்கு சொற்கள் அந்த காலத்துல நம்மாழ்வார் எடுத்து, இது இறைவனுக்கு செய்கிற கொடையாக நான் இருக்கேன். அதனால இதெல்லாம் கௌரவ குறிச்சா. நம்ம கிராமத்தில் சில பேர் மைக்கை பிடிச்சோன்னே, வந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, அந்த நாட்டில் இதை செய்தார்கள் ஏன் என்று தெரியுமா அப்படிலாம் பேசாத. இந்த இதுல கம்பராமாயணத்தில் சொல்லுவான், கடன்பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். இப்படிதான் கடன்பட்டான் இலங்கை வேந்தன் பாப்பானா? கடன்பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன், எம்மா சீரு செட்டெடுத்த உனக்கு சிறப்பான குடம் எடுத்த, அந்த சீரு போய் சேரும் முன்னே சொசைட்டிக்காரன் சீரை ஐயா வச்சாங்களே அப்படின்னு ஒரு ஒப்பாரியில சொல்லு. அதுதான் கடன்பட்டார் நெஞ்சம். அப்ப ஒரு வட்டார வழக்கில் நம்ம எது அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த சொல்லி இறைவனுக்கான இலக்கியத்தில் எடுத்து கையாண்டிருக்கார். தினமணில ஒரு பெரிய கட்டுரை, என்னெல்லாம் அவளுக்கு போய் அன்னைக்குதான் எழு நம்ம நல்லா தாண்டா எழுதியிருக்கிறோம் அப்படி. அப்புறம் ஆண்டாள் திருப்பாவை, எது மார்கழி மாசத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் நாடி
அந்த பாடல், அந்த ஆண்டாள் பாசுரத்துல ஒரு பாடல் வரும். புள்ளிவாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போயின்னு ஒரு வரி. எங்க ஊர்ல பச்சை முந்திரிக்காய் கீணுவோம், கொட்டையை உடைச்சிருவோம். பச்சை முந்திரிக்காயை கட்டை விரல்ல வச்சு அப்படி கிழிக்கணும். அப்படி கிழிக்கிறது அதுக்கு பேர் கீணுதல்னு பேரு. கீணுதல் இது வட்டார வழக்கில் எங்க நடுநாட்டு நம்ம பகுதியில் இருக்கு கீணுதல். இந்த சொல்லு ஆண்டாள் எப்ப எழுதிச்சு, யாரு கண்டா? அது எப்படி இருக்கு? புள்ளின் வாய் கீண்டானை. கீண்டானைங்கிறது கீணுதல், கீண்டானைன்னு வர்றது. அந்த பறவையோட வாயை பிடிச்சி இப்படி கிழிக்கிற மாதிரி அரக்கனை கிழித்தால் அப்படிங்கிற இந்த கீணுதல் சொல்லு ஆண்டாள் திருப்பாவையில் இருக்கிறது. ஆக வட்டார வழக்கு இருக்கிற சொல்லு எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கு பாருங்க. இதனால நிறைய தெரியுது. அதே மாதிரி இந்த கலியுகம் வரும்போது ஒரு கதை, கி ராஜநாராயணன் கோபல்லபுரத்து மக்கள்னு ஒரு நாவல் எழுதியிருப்பார். அந்த நாவல்ல கலியுகம், அந்த இது துவாபர யுகம் இன்னைக்கு முடியுது. முடிகிற அன்னைக்கு ஒருத்தன் நிலத்தை வித்துட்டான். வித்தவன் வாங்கினவன் போய் கொல்லிய ஓட்டிருக்கலாம். அம்மா பெரிய பதில் கிடைச்சிருச்சுங்க, பூரா வெறும் தங்க காசு. அந்த புதையில தூக்கி நிலத்தை வாங்கணும், அந்த புதையில தூக்கி எடுத்துட்டு தொங்குன்னு வித்தவன்ட்ட ஓடுறான். ஏங்க உங்க நிலத்தை வாங்கினங்க, இந்த புதையல் கிடைச்சதுங்க, நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு. அவன் இது நல்ல கதையா, நிலத்தை உங்ககிட்ட வித்துட்டல, அப்புறம் என்கிட்ட எதுக்கு கொண்டாந்து விடுற, அது உனக்கு தான் சொந்தம், நீ எடுத்துட்டு போயாங்கிறான். யோ அந்த பாவம் எனக்கு வேணாம்பா, உன் கொல்ல இப்ப நிலத்தை தான் வாங்கினேன், நிலத்துக்கு கீழே இருக்கிறதா வாங்கினேன் அப்படின்னு அவன் முடியாதுங்கிறான், இவனும் முடியாது. 2 பேரும் சண்டை போட்டுட்டு ஊர்ல ஒரு பஞ்சாயத்துக்காரன் போயிருக்கான். அவன் பார்த்துட்டு, ஏன்பா நீ நிலத்தை வாங்கின புதையில அதில் தானே கிடந்தது, வச்சுக்கிட்டு போயம்பான் இருக்கிறான். நீ நல்ல கதைப்பா, அவன்கிட்ட காசு கீசி வாங்கிட்ட, நீ ஏதாவது நிலத்தை வித்துட்டான்னா நிலத்தம் கீழே இருக்குது, அவனுக்கு தான்ப்பா சொந்தம், எனக்கு சொந்தம் இல்லைங்கிறான். அவன்கிட்ட ஏன்பா அவன் தான் வேணுங்கிறான், வர்றதை ஏன் வேணுங்கிற, நீ வச்சுக்க நிலத்தை வித்துட்டு சொன்னான். அந்த பாவமே எனக்கு வேணாம் சாமி, நிலத்தை வித்துனா நிலத்தின் கீழே தான் சொல்லி அவனுக்கு தள்ளி விடுறான். 2 பேரும் அடிச்சு மூஞ்சிக்கிற இந்த கதையில பஞ்சாயத்துக்காரர் பார்த்தாரு, என்ன தீர்ப்பு செய்யறதுன்னு சொல்றதே தெரியல. எதா இருந்தாலும் ரவிய பொழுதுங்க இருக்கட்டும், காலையில நீங்க வாங்கப்பா அப்படின்ட்டான். அன்னைக்கு எந்த யுகம் முடியுது? துவாபர யுகம் முடியுது. காலையில என்ன யுகம் பிறக்குது? கலியுகம் பிறந்துருச்சு. காலையில அந்த நிலத்தை வாங்கினான் பாரு, கிடு கிடு கிடுன்னு சைக்கிள் எடுத்துட்டு போய் அவன் உடனே, ஏன்பா பேசுவேன், யோ பஞ்சாயத்துக்காரர் நேற்று விவரம் இல்லாம என் கொல்லியில வாங்கின கொல்லியில ஒரு புதையில் இருந்துச்சு, அதை தெரியாம உன்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டான், அது எனக்கு தான் சொந்தம், என்கிட்ட கொடுன்னு அவன்கிட்ட சண்டைக்கு நிக்கிறான். இவன் வித்தமா இருக்கான் பாரு, நேரா அவன் புல்லட்டை எடுத்துட்டு வந்துட்டான். ஏங்க நேற்று நிலத்தை வித்துட்டேன், நானே விவரம் இல்லாத விட்டேன், நிலம் தான் அவனுக்கு சொந்தமே தவிர நிலத்தின் கீழே இருக்கிறதெல்லாம் எனக்கு தான் சொந்தம், நானே விவரம் இல்லாத விட்டான், அதை எனக்கு வாங்கி கொடுக்குறான். இவன் எனக்கு தாங்க, இவன் இருக்கான். பஞ்சாயத்துக்காரன் பார்த்தான், நீங்க ஏதோ ஒரு தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க, யாருகிட்ட புதையல் கொண்டாந்து கொடுத்தீங்க, என்கிட்ட வந்து நிக்கிறீங்கன்னா. துவாபர யுகத்தில் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறார்கள், கலியுகத்தில் எவ்வளவு மோசமானவராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எவ்வளவு தெளிவாக ஒரு கதைகள். இதையெல்லாம் ஒரு புஸ்தகத்தை படிக்கும் போதுதான் இது தெரியும். நாஞ்சில் நாடன் இது கி ராஜநாராயணன் அந்த கதையில் எழுதியிருப்பார். இப்படி கதைகள். அப்புறம் சில பேர் கீழ்ப்படிதல் ஒண்ணு இருக்கு, எதை சொன்னாலும் மொரண்டு பிடிச்சிட்டு பேசுவாங்க. ஒரு ராஜா வீட்டுல ஒரு கண்ணுக்குட்டி ஒரு பசுமாடு இருந்திருக்கு, மாடு கண்ணு போட்டிருக்கு, கண்ணுக்குட்டியை எங்க காணோம். அந்த வீட்டோட ராணி அம்மா அந்த பல்லாக்கு தூக்குறான் பாரு, அவன்கிட்ட சொல்லி, இந்த பல்லா இது மாதிரி இந்த கண்ணுக்குட்டியை காணோம், செத்த போய் தேடிட்டு வாங்கப்பான்னு அந்த பல்லாக்கு தூக்குறவன்ட்ட சொன்ன உடனே அவன் பார்த்தான், இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிக்காத, நாங்க பல்லாக்கு தூக்கத்துக்கு தான் வந்திருக்குமே தவிர உன் கண்ணுக்குட்டி தேடுறதுக்கு நாங்க ஆள் இல்லை, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு ஒரு மேட்ரி விட்டான். இருக்காது அவன் பொண்டாட்டி ராணிக்கு பார்த்தா நேரா ஆம்படை அந்த மன்னர்கிட்ட போய், யோ நீ எல்லாம் என்ன பெரிய ராசாங்கிற பாரியா, ஒரு கண்ணுக்குட்டிக்கான தேடி கொடுக்க சொன்ன அம்மா கதை சொல்றாரு உங்க ஆளுவா, முடியாதுங்கிறான் அப்படின்ட்டான். அவன் பார்த்தான், யார் சொன்னா பல்லக்கு தூக்குறவங்க தான் சொன்னானோ, நான் பல்லக்கு தூக்க தான் வருவோம், கண்ணுக்குட்டி தேடுறதுக்கு வரல அப்படிங்கிறானோ அப்படின்னா. சரி அதை விடு, உனக்கு கண்ணுக்குட்டி வரும் நீ போன்ட்டு நேரா ராசா போனாரு.
யார் எங்கேன்னாரு. இந்த பல்லக்கு தூக்குறோம் உடையாந்தான் அப்படியே நின்னான். பல்லக்கு உளுந்தூர்பேட்டைக்கு தூக்குடா அப்படின்னா அவனுக்கு தூக்கி நின்றுட்டான். காலையில பச்சை தண்ணி கூட குடிக்கல. வேலையா பல்லக்கு தூக்குறான். ஏறி ராசா உயர உட்காந்துட்டு தொங்கு 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 தொங்குன்னு தூக்கிட்டு உளுந்தூர்பேட்டைக்கு ஓடுறானுவான். ஒரு சபையில போய் நிறுத்தினாரு. யார் எங்கேன்னாரு. அங்க இருக்கவன்லாம் உடையாந்தான். என்னங்க சாமின்னா, அம்மா கண்ணுக்குட்டி இந்த பக்கம் வந்துதாப்பா அப்படின்னு கேட்டாரு. ஐயோ இங்க இல்லைங்க. அப்ப விழுப்புரத்துக்கு தூக்குடா அப்படின்னா இவன் தூக்கிட்டு தொங்கு தொங்கு தொங்குன்னு விழுப்புரம். இவனுக்கு பச்சை தண்ணி குடிக்கல. கவாங்க வாங்குது அவரு. விழுப்புரத்து பக்கம் போனாரு. யார் எங்கேன்னாரு. உடையாந்தான். அம்மா கண்ணுக்குட்டி வந்துதாப்பா அப்படின்னா. ஐயோ சாமி இல்லைங்க அப்படின்னு. தூக்குடா. ஒரே திருக்கோயிலூர் தூக்குடா. உச்சி வெயில் போட்டு இவனும் கண்ணு அசந்து போகுது. போய் பார்த்தா யார் எங்கேன்னாரு. உடையாந்தான. அம்மா கண்ணுக்குட்டி பார்த்தாப்பா இல்லன்னா. யார் எங்கேன்னாரு. இவனு சாமியில என்ன பண்ண திருவண்ணாமலைக்கு தூக்குறானா. அப்படியே 4 பேரும் கீழே வந்து கும்பிட்டாங்களாம். சாமி வீட்டுல கள்ளக்குறிச்சியில தொலைஞ்ச கண்ணு ஊட்டி திருவண்ணாமலையிலயா இருக்கு சாமி. அவன் அறிவில்லாத சொல்லிட்டான். நீங்க போங்க வீட்டுக்கு போங்க. பச்சை போச்சு. நான் வந்து ஒரே ஆள் கண்ணு ஊட்டி எங்க இருக்குன்னு தேடி காட்டிட்டு போறேன். இது எல்லாம் கதைகள். அதாவது இந்த மண்ணில் இருக்கிற கதை. அப்புறம் சேராத இடம் சேருகிற சிக்கல்களை சொல்கிற ஒரு கதை இருக்கு. ஒரு கிராமம் இருக்கு. கிராமத்தை ஒட்டி ஒரு காடு. அந்த காட்டுல ஒரு நரி இருக்கு. இந்த ஊர்ல ஒரு பூனை. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து பேசிட்டு சந்தோஷமா காட்டுல இருக்கும். இந்த நரிக்கு அந்த நரி கூட எல்லாம் சொந்தமே நட்பே கிடையாது. இந்த பூனையோட தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பூனை நல்லா ஒரு ஏப்பம் விட்டுது. நரி பார்த்து என்னங்க எவ்வளவு அழகா மனமா ஏப்பம் விடுறீங்க அப்படின்னு. நம்ம வீட்டுல பால் தயிர் மோர் நீ எக்கச்சக்கமா இருக்குன்னு பூனை கதை அழுது பேரு. நரி ஏங்க என்ன ஒரு நாளைக்கு இட்டுட்டு போங்க அப்படின்னு. இல்லை உன் வேலைலாம் காட்டோட வச்சுக்க. இங்கெல்லாம் நான் இட்டுட்டு போக முடியாது அப்படின்னு. ஏங்க நம்ம எம்மா நாள் பழகி இருக்கிறோம். என்ன சட்டை இட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே இது பூனை முடியாதுன்னு இருக்கு. என்னதாங்க என்ன இட்டுட்டு போறதுக்கு உனக்கு சிக்கல். என்ன இட்டு போனா இல்லப்பா இட்டுட்டு போறத பத்தி தப்பு இல்லை. உனக்கு வவுறு நம்பி போச்சுன்னா நீ சும்மா இருக்க மாட்டேன். உடனே ஒரு ஓலம் வைக்கணும்னு நினைப்பேன். அந்த ஓலம் வச்சுன்னா எனக்கு சிக்கலா போடும். வீட்டுக்காரன் மச்சிப்பாம்பா போட்டு சக்கையா சாத்துவானு. அந்த தப்ப நான் செய்ய மாட்டேன். என்ன நம்பி நீ இட்டுட்டு போ அப்படின்னு. எப்பா நான் இட்டுட்டு போவேன். நீ வார்த்தை தவறிடுவேன். எனக்கு சிக்கலா போடும். அண்ணா இவ்வளவு தானே நம்ம பழகினது. நான் சொல்லி கேட்க மாட்டேன் அப்படின்னு. சரி வா எம்மா வேணாலும் சாப்பிடு. சத்தம் கீச்சாராமன்னு வாயை திறக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி சம்மதப்பட்டு பூனை இட்டுட்டு போய் பார்த்தா, நிறைய உள்ள இட்டுட்டு போய் பார்த்தா தேனும் பாலும் மோரும் தயிரும் வெண்ணையும் நெய்யும் ஊடு போற கமகமன்னு இருக்கணும். இது காஞ்சநாடு கம்பள போன்ற மாதிரி வாரி செனறுதாங்க. ஒவ்வொரு நொம்பி வெடிக்கிற மாதிரி ஆன உடனே போய் நெருங்கி பூனைகிட்ட போய் அண்ணே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ணா ரொம்ப சந்தோஷமா மாதிரி இல்லைன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இருக்கட்டும் பாரு. இல்லைன்னா எனக்கு பவுரு நம்பி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா. ஒவ்வொரு ஓலம் வச்சாதானே எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்காங்க. இல்லை கொலை கொலை நான் என்ன சொல்லிட்டாங்க. ஏண்டா இந்த மாதிரி பாட்டு இல்லண்ணா வச்சுக்காதானே. இம்மன் செஞ்சதுல ஒரு புண்ணியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி. அண்ணா லேசா சத்தம் காத மட்டும் ஓட்டு சத்தம் போட்டுக்கிறாங்க. எனக்கு மட்டும்தான் கேட்கும், வேற யாருக்கும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லேசா வைக்கிறது தான் போச்சு. காதுகிட்ட போய் அடிச்சது பாரு. வீட்டுக்காரன் போய் டான் ஏறிச்சு. கதை எடுத்து சன்னெல்லாம் சாப்பிடலாம். பூனை சன்னலால் நோண்டி ஓடிச்சு. நிறைய சக்தியா போட்டு சாத்தி கால ஒரு பிரிய கட்டி கொண்டு போய் காட்டுல சாவடியா போட்டு கிடக்குறான். அது பல்ல இழுத்து கிடக்கு, செத்து போய் கிடக்குது. அந்த காட்டுல இருக்கிற மத்த நரியெல்லாம் இருக்கு பாரு, அது வந்து இப்படி இப்படி பாக்குது. பாரு நம்மளை விட்டுட்டு ஒரு எங்கடா போய் ஃப்ரெண்ட் பூச்சி இருக்காரு சொல்லிட்டு எல்லாம் கேட்டு என்ன சொல்லுது, கூடுவாரோடு கூடுவானேன், கூடங்கள் மாடங்கள் ஏறுவானேன், ராகங்கள் கீதங்கள் பாடுவானேன், நடுக்காட்டில் செத்து கிடப்பானேன்னு சொல்லி எவ்வளவு எளிமையான வரிகளில் எவ்வளவு குழந்தைகளுக்கு விழிப்பை தரக்கூடிய பாடலை சொல்கிற கதைகள் வந்து இது. கூடுவாரோடு கூடுவானேன், கூடங்கள் மாடங்கள் ஏறுவானேன், ராகங்கள் கீதங்கள் பாடுவானேன், நடுக்காட்டில் செத்து கிடப்பானேன். எவ்வளவு அழகாக இந்த பாடல்களை எல்லாம் நமக்கு சொல்லி இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அப்புறம்
இந்த ஒப்பாரி பாடகை ஏற்கனவே சொன்னேன். ஒப்பாரி பாடகை ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு முன்ன இருந்த வீடு எப்பயும் சொல்லுகிற கதை உங்களுக்கும் இந்த கதையில சொல்லிடுறேன். இருந்தாலும் நீங்க யாருக்கிட்ட போய் கேளுங்க, ஒரு நல்ல கதைகள். இந்த விடுதலை பாடல்கள் இருக்க, ஒரு விடுதலைக்கு 2 பொருள்படும்படியான பாடல் இருக்கு. என்ன கதைன்னா, நம்ம ஒருத்தவன் கள்ளக்காதலரை வச்சுக்கிட்ட, ஒரு அம்மா ஒரு கள்ளக்காதலரை வச்சுக்கிட்டு இவங்க வீட்டுக்காரங்க கேரளாவுக்கு கூட்டாரு சம்பாதிக்கிறதுக்கு. இந்த அம்மா வேற ஆளை வச்சுக்கிட்டு இப்படி வரப்போக உடனே பக்கத்து வீட்டுக்காரன் இதை பார்த்து அந்த ஆளுகிட்ட தகவல் சொல்லிட்டான், உங்க வீட்டுக்கார அம்மாவோட போக்கு சரியில்லை, நீங்க இதை தடுத்தாதான் ஆச்சு, இல்லைன்னா சிக்கல் ஒண்ணு. அவனுக்கு கோவம் போச்சு, சம்பாதிக்கிறது என்னடா, அவன் எவனு கையங்களவமா புடிச்சுன்னு சொல்லிட்டு ராத்திரில கட்டில் உட்காந்துட்டு கத்தி தீட்டிட்டு உட்காந்துறான். எவனை வந்த கொத்தாத உடனே இந்த அம்மாவுக்கு போக்கு போக்கு போக்குன்னு பயந்து கிடக்குது. அவரு மாப்பிள்ள டைம் ஆகி போச்சு, இவ்வளவு பெரிய செருப்பு, அந்த செருப்பை போட்டு சறுக்கு 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 சறுக்குன்னு தோட்டத்துல மாஞ்சேர்வு மீச்சிட்டு வராரு. இவளுக்கு பொறுக்கு 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 பொறுக்குன்னு நிக்குது. இவன் வந்துட்டானா இவன் மாட்டிட்டான்னு நம்மள கொத்து நம்மளதான் கொத்திட்டு விடுவான்னு ஒரு சத்தமா ஒரு யோசனை சொல்ற. என்ன சொல்றான், மாமா அப்படின்னு சத்தமா சொல்ற. என்னடி சொல்லுவாரு, நான் ஒரு விடுதலை சொல்றேன், நீ சொல்றியா அப்படின்னு ஒண்ணு. இது கூட நீ வச்சிருக்கியா, சொல்லு சொல்லு, முடிய போகுதுக்கான ஏதாவது சொல்லு அப்படின்னா இவ சத்தமா சொல்ற. எப்படி, சச்சலா சலசலன்னு வர்றவரே, சதிரான மேடையில் அவர் இருக்க, உன்னால மனம் நான் இருக்க, என்னால நீ மடிய வேணாம் அப்படின்னு. இதுக்கு என்ன யான்னு கேட்டிருக்கான். அவனுக்கு புரிஞ்சிச்சு, இருந்த போது உனக்கு புரியலையா, இன்னொரு தடவை சொல்றேன் அப்படின்னு சொல்றா திரும்ப. எப்படி, சச்சலா சலசலன்னு வர்றவரே, சதிரான மேடையில் அவர் இருக்க, முன்னால மனம் நான் இருக்க, என்னால நீ மடிய வேணாம் அப்படின்னு சொன்னே. ஆடு உள்ள இருக்கிறான் பண்ணுங்களா. சச்சலா சலசலன்னு வர்றவரே, சதிரான மேடையில் அவர் இருக்க, முன்னால மனம் நான் இருக்க, என்னால நீ மடிய வேணாம், என் மேல ஆசைப்பட்டு கொத்து வாங்கிட்டு போவாரா சாமி அப்படின்னு சொன்னோன்னு விட்டான் சவாரி. இவன் வீட்டுக்காரன் ஆளுக்காரன்னு ஒரு யோசிச்சு இந்த விடிகளை வெடிக்கிறதுக்கு பாக்குறான். பாஞ்சு ராத்திரி ஆகுது, இப்ப 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது, தலைகோயில் போகுது. இவனுக்கு என்ன கேட்கறது தெரியல. கொண்டாடிக்கிட்ட நீ என்னதாண்டி விடுதலை நீ சொன்ன, என்கிட்ட சொல்லி நீ சொன்னாதாண்டி அப்படின்னு சொன்ன. இது தெரியாம நீ எல்லாம் ஒரு குடுத்தனாரன் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளத்துல ஒருத்தவன் மீன் பிடிக்க தூண்டில் முள் போட்டுட்டு இருக்கான். தூண்டில் முள் போட்டிருக்கான். அந்த தூண்டில் முள்ள மாட்டி இருக்கிறது பாரு புழுவு, அந்த மண்புழு, நாக்கு பூச்சி. அந்த பூச்சி நாக்கு மண்புழு அந்த குளத்தை மீன்கிட்ட சொல்லுது. எது சொல்லுது, இந்த தூண்டி முள்ளில் இருக்கிற புழுவு அந்த மீன்கிட்ட சொல்லுது. என்ன சொல்லுது, சச்சலா சலசலன்னு வர்றவரே, தண்ணீரில் சலசலத்து வரும் மீனே, சதிரான மேடையில் அவர் இருக்க, அவன் தூண்டி போட்டுட்டான், அவன் உட்கார்ந்து இருக்கிறான், உன்னால நீ என் மேல ஆசைப்பட்ட. எவ்வளவு நுட்பமான சொன்ன உடனே அவன் கூட்டுக்காரன் அப்படியே காலில் விழுந்தானு. இல்லை, ஒன்ன மாதிரி புத்திசாலி பொண்டாட்டி உலகத்திலே இல்லையே, நீ தாண்டி விட்டா பார்த்தீங்க காலில் விழுந்து கும்பிட்டு ஒரே பச பிடிச்சு கேரளாவுக்கு போயிட்டா. 4 தேதியில் இருந்து இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாட்டுப்புற பாடத்தில் இந்த கதைகள். அப்புறம் நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரே ஒரு கதை, அதையும் கேட்டுப்பாங்க ஒரு 5 நிமிஷம். இந்த ஜோசியக்காரன் ஜோசியக்காரன் இத 1க்கு 2 ஏதாவது சொல்லி சாதகமா சொல்றதால அதுக்கு பேர் சாதகம் பார்க்கறதுன்னு சொன்னான். ஏதாவது சொல்லுவான், 8ல 3 போச்சு, 4ல போச்சு, 2 போச்சு போட்டு விடுவான். அப்புறம் அதே மாதிரி ஆடு படையோட இருக்கிற வீட்டுக்குலாம் போக மாட்டான். இந்த பொம்பளை சமயம் ஏதாவது வீட்டுக்கு தனியா உட்காந்துருக்கா அப்படி போவாங்க. அப்புறம் வீட்டுல அவன் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான், உட்காந்து அதுகிட்ட போய் சாதகம் பார்த்தா என்னங்க. இவன் சாதகத்தை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ண. எப்படி, 8ஓடு 8 8 2 16 ஆகும், 16 10 10ல பாதி 5 5க்கு 3 3க்கு 2, இந்த ஜாதகக்காரனுக்கு 3 ஆணு 2 பொண்ணு உண்டான்னு கேட்பான். அது ஏங்க இதுல 2 இதுல 2 தான், ஆணுல 2 பொண்ணுல 2 தான், 3லாம் இல்லைங்கம்மா. திரும்ப 10 5 15 15ல 10 போச்சுன்னா மீதி 5 5க்கு 3 3க்கு 2. ஏமா கணக்கு சரியானாம காட்டுது, இதுல 3 இதுல 2 தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைங்க. திரும்ப 7 3 10 10ல 5 5க்கு 3 3க்கு 2, திரும்ப ஒரு கணக்கு சொல்லுவான். ஏமா கணக்குல காட்டுது 6 மாசத்துல கூட குழந்தை
நடந்திருந்தா கூட அப்படிதான். உடனே எங்க ஆண்டவ முன்னேற்றல அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு திரும்ப 4 3 7 அது சொல்லிட்டாமா. எதை சொன்னாலும் மச்சி மச்சி கேட்டு பௌத்திர சத்திர நேரம் அந்த ஈரம்பட்ட இறந்தாலும் கணக்கு தான் விட்டுட்டு வேலையை பாருமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க ஆமாங்கன்றோம். அதுக்கு மேற்பட்டு அது என்ன பண்ணும்? இப்படி எதையா இருந்தாலும் தன்னுடைய சாதுரியத்தால் திறமையாக சொல்லுகிறவன் ஜோசியக்காரன். நம்ம ஜோசியக்காரன் மொத்தம் திருட்டு முருங்கை கீரை ஒடுக்கி போயிருக்கான். கிணை மூச்சிக்கிட்டு கீழே உண்டுட்டான். வீட்டுக்காரங்க பார்த்து செருப்பாலை விளக்க மாத்தாலை சக்க அடிச்சு தூக்கி குப்பை குழியில போட்டாங்க. அவன் ஏந்திருக்க முடியாம கிடக்குறான். அந்த வழியா அவங்க அப்பா கிட்ட சோசியம் பார்க்கறதுக்கு நிறைய போறாங்க. இப்ப நானா இருந்தா சொல்லி என்ன சொல்லியிருப்பேன், எங்க அம்மா 2 முருகன் ஓட்டேன்னு சொன்னாங்க. நான் ஓட்டேன், அது சிம்ப பூச்சி கீழே விழுந்து போட்டேன். அது என்ன பவுன் திருட வந்தாங்க. அந்த வீட்டுக்காரங்க சக்கையா அடிச்சு இருக்கிறேன், ஏந்திருக்க முடியாது கிடக்குறேன். எங்க அப்பா அந்த சின்ன வண்டியில் நஞ்சு சத்தம் வந்து இடிக்கும் போது சொல்லு. இப்படிதான் அப்படி சொல்லுவோம். அவன் ஊழ்ந்து கிடக்கிறது யாரு? சோசியக்காரன் முகன். அவன் எதையா இருந்தாலும் அப்பளிட்ட கத்து வச்சிருக்கான். சாதுரியத்தை எப்படி சொல்றான் பாருங்க. வெள்ளி கண்ணன் விஸ்வலிங்க தம்பிரான் முருகிற பதார்த்தம் கைப்பற்ற போய் அண்டம் தடுமாறி பூமி பாரம் தாங்கி அரண்மனையால் கண்டெடுந்து சுத்தம் காத்தானால் துடைத்து பசுமாட்டு ஜென்மத்தால் பரிமாறி துர்நூத்தி மெத்து மேல் சயனித்திருப்பதாக செப்படா ஏற்பட்ட போய் அப்படின்னா இப்படியே வெள்ளி கண்ணன் விஸ்வலிங்க தம்பிரான் முருகைக்கிற பதார்த்தம் கைப்பற்ற போய் இவர் முருகைக்கிற ஒடிக்கலாம் போவியாம். முருங்கைக்கிற பதார்த்தம் கைப்பற்ற போய் அண்டம் தடுமாறி இவர் குடிக்கிட்டே உடலியாம். அண்டம் இப்படி ஆட்டி விட்டுதான். அண்டம் தடுமாறி பூமி பாரம் தாங்கி கீழே விழுந்து அவருக்கு அடிக்கடிலாம் படலையாம். பூமி பாரம் தாங்கி அரண்மனையால் கண்டெடுத்து வீட்டுக்காரங்க பார்த்து சுத்தம் காத்தாலாம் துடைத்து. சுத்தம் காத்தாலாம் என்ன? விளக்கமாறு விளக்கமாத்தாலும் அடிக்கையா. சுத்தம் காத்தானால் துடைத்து பசுமாட்டு ஜென்மத்தால் பரிமாறி. பசுமாட்டு ஜென்மன்னா மாட்டு தோளால் ஆன செருப்பால் அடிக்கவில்லையா. பசுமாட்டு ஜென்மத்தால் பரிமாறி துர்நூத்தி மெத்து மேல். துருனா என்ன? குப்பை. குப்பமே கிடைக்கவில்லை சயனித்திருப்பதாக சொல்லாத செப்புடா எப்பங்கிட்ட போயிருந்தாலும். அதான் வெள்ளி கண்ணன் விஸ்வலிங்க தம்பிரான் முருகைக்கிற பதார்த்தம் கைப்பற்ற போய் அண்டம் தடுமாறி பூமி பாரம் தாங்கி அரண்மனையால் கண்டெழுந்து சுத்தம் காத்தானால் துடைத்து பசுமாட்டு ஜென்மத்தால் பரிமாறி துர்நூத்தி மெத்து மேல் சயனித்திருப்பதாக செப்புடா எப்பங்கிட்ட போய் என்று இந்த கதை. இதுவும் கிராமத்தில் எழுத படிக்க தெரியாதவர்கள் சொல்லிய கதை. வழி வழியாக நான் இதையெல்லாம் பதிவு செய்துவிட்டு இந்த ஆண்டு நடுநாட்டு ஒப்பாரி பாடல்கள், நடுநாட்டு சம்பந்த பாடல்கள். சம்பந்த பாடல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி வரிசை பொண்ணு மாப்பிள்ளை கூட உட்கார வச்சு இப்படி தலையை மோதிப்பாங்க. ஒரு பாட்டு பாடுவாங்க. மாங்காய் பழமே மணக்கொள்ளை சம்பந்தமே இந்த சம்பா பிரிந்தாலும் சம்பந்தம் தெரியக்கூடாது. இப்படி அப்படி மோதிப்பாங்க. அப்படி இந்த பக்கம்லாம் இருக்கான்னு தெரியல. இது போன்ற பாடல்கள் நிறைய இருக்கு. கனகராணியை பெற்றோம், கல்லு வீட்டுல வளர்த்தோம். என் கனகராணிக்கு ஒண்ணுன்னா கட்டினவனதான் கேட்பேன். இந்த சம்பா பிரிஞ்சாலும் சம்பந்தம் தெரியக்கூடாது அப்படிம்பாங்க. மகாராணியை பெற்றோம், மாடி வீட்டுல வளர்த்தோம். என் மகாராணிக்கு ஒண்ணுன்னா என் மாமியாரெல்லாம் கேட்பேன் என்று அந்த சம்பந்த பாடல்கள் இருக்கிறது. இப்படி ஏராளமான பாடல்கள், ஏராளமான கதைகள் நம்மை சுற்றி, நம் மண்ணின் கதைகள், நம் மண்ணின் மொழி ஏராளமாக இருக்கிறது. இது போன்ற புத்தக திருவிழாக்களில் வருபவர்கள் புத்தகங்களை வாங்குங்கள், படியுங்கள். குறைந்தபட்சம் நம்மை சுற்றி இருக்கிற கதைகளையும் மொழிகளையும் பாடல்களையும் காது கொடுத்து கேளுங்கள். எதிர்வரும் தலைமுறைக்கு கொஞ்சமாவது எடுத்து சொல்லிவிட்டு போங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு 2வது ஆண்டாக இந்த புத்தக திருவிழாவிற்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் எனது அன்பு உடன்பிறப்புகள், என்னுடைய சொந்தக்கார பந்தக்காரெல்லாம் வந்திருக்காங்க கண்மணி கூட சேர்ந்து பேசுகிற அவர்களுக்கும் யாரிடம் விதைக்க வேண்டுமோ அவர்களிடமே இன்று பேசிய அளவில் எனக்கு உங்களிடம் உரையாற்றுவது மிக்க மகிழ்ச்சி. இதுவரைக்கும் அமைதி காத்த யாவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.